Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் எலமெண்ட்டோட செகண்ட் எபிசோட் கேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மேவிங்கை இன்னைக்கு நம்ம பிடிக்கிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ மேவிங் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நெட் கன் வேணும். ஸோ நெட் கன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேவிங் இன்னைக்கு நம்ம டைம் பண்ணலாம் கைஸ். ஓகேவா? ஸோ என்கிட்ட நெட் கன் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்சிலடன் கிடையாது. ஆனால் ஒப்சிலடன் போயிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். வேறு என்னென்ன இல்லைன்னு ஃபஸ்ட் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு 1 by 1 எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? சிமெட்டிக் பெஸ்ட் இருக்குது, ஃபைபர், ஐடு, மெட்டல். ஆமாம், ஒப்சிலடன் மட்டும் கிடையாது கைஸ். பாலிமர் கூட நம்ம லாஸ்ட் வீடியோவில் மேண்டிஸை கொண்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து ஒப்சிலடன் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நெட் ப்ராஜெக்டர் அது பிரச்சனை கிடையாது கைஸ். சரி, இப்போ போயிட்டு நம்ம கொஞ்சம் ஒப்சிலடன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். வாங்கலாமா? ஒப்சிலடன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் மேவிங் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இது மட்டும் இல்லை, 2-3 மேவிங் இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தது. ஒன்று இது கொஞ்சம் லோ லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கீழே இந்த இடத்துல ஒரு மேவிங் ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. மேவிங்கை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ராவலுக்கு சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் மேவிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ட்ராவலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அது இவ்வளோ ஹெல்த்தில் இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஓகே, இது 20 லெவல். இப்போ அந்த 25ல் ஒன்று இருந்துச்சு, அதே நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலாம். இங்கே ஒன்று இருக்கு. இது 50 லெவலு. சூப்பரு. இருக்கிறதுல இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக இதில் இருக்கு. வேணா இதை பிடிச்சிக்கலாம். அங்கே ஒன்று 55. நிறைய வகை வகையா இருக்கு. சரி, ரைட், ஓகே, போடு. ஐ திங்க் நான் ஒப்சிலேட்டன் எடுக்க அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்லன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒப்சிலேட்டன் அங்கங்கே கிடக்கும். ஓகே, வெப்சைட் கிடச்சிடுச்சு. நைஸ். இதெல்லாம் எடுக்க முடியாது, ஆல்ரெடி எடுத்ததா இது? வேற இந்த இங்கே கொஞ்சம் இருக்கு. இந்த பிடி பறக்காதுன்னு நினைச்சேன், பறக்குது. எவ்வளோ கிடைச்சிருக்கு? ஓகே, 600 போதும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வாங்க அந்த பேரசாரா பிடிப்போம். அதுக்கு முன்னாடி போலா என்கிட்ட இல்லையே. போலா ரெடி பண்ணும் இருங்க. ஏதாவது சின்ன அனிமல் இருந்தால் போட்டு தள்ளிட்டு போலா கலெக்ட் பண்ணும். கேலிமஸ்லாம் அடிச்சுன்னா பிச்சுக்கிட்டு பறப்பானுங்க. இந்த ஒரு கம்பரைக்கு ஒன்று போட்டுரும். நெக்ஸ்ட் ஸ்டோன் வேணும். என்கிட்ட போலா என் உடம்புல இருக்கா? இல்லை, இப்போதான் செய்யணும். இல்ல கைஸ், இருக்கு போல. டே, இந்த கார்னர்ல இருக்கா? அது தெரியவே இல்லை எனக்கு. சரி, ரைட், ஓகே, கொஞ்சம் தள்ளியே நிற்போம், இல்லை நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும். அவ்வளோதான் பாருங்க, கரண்ட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. என்னடா டே, என்னடா கத்துற? இது அட்டாக் பண்ணும்போது திருப்பி கன்னை ஃபுல்லா அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கேன்டா. அப்புறம் ஏன்டா இவனுக்கு டார்பர் சரியாவே ஏறல? இவன் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிறேங்க. அட்டாக் பண்ணா ஓடிட வேண்டியதான். டாய் டாய் டாய், ஓடாதடா, இருடா வரேன். எங்க ஓடினாலும் சரி, ஒன்னும் பிடிக்காம ஓடுறதில்ல. டார்பர் ஏறிடும்னு நினைக்கிறேன். ஏறிடுச்சு கேஸ். அவ்வளோதான், கவுத்துக்கணும். எதுக்கு? உனக்கு நார்மல் தானே கேக்குது? ஆமா கைஸ், அதாவது 3 மேஜர் பெரிஸ் கொடுத்தா போதுமா? ஓகே, 32 இருக்கு. லைட்டிங் எசன்ஸ் இவன் உடம்புலே செய்யலாம் போல. ஓகே கைஸ், அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேரசரோட ஆர்மி ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பேரசரையும் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா எத்தனை லெவலு? ஐயோ, தப்பாக அது பிடிச்சிட்டோம் கைஸ். நம்ம பிடிக்க வேண்டியவன் இங்க இருக்கான். சரி, ரைட், ஓகே, இவனை வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. அதனால இவனை நம்ம எடுத்துட்டு போயிடலாம்.
எப்படி நான் மிஸ் பண்ணேன்? சரி ரைட் ஓகே விடுங்க. ஹலோடியா ஆக்சுவலி நான் பிடிக்கணும்னு நினைச்சவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறான். இவன் ரெண்டாவது ஸ்பான் ஆயிருப்பான் போல. நம்ம தெரியாம இவனை பிடிச்சிட்டோம். ரைட் ஓகே. இவனை வச்சு நம்ம வந்து ஃபைட்லாம் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் இவனை ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி தானே யூஸ் பண்ண போறோம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் இது கண்டிப்பா இது அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒப்சிலடன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நெட் கன் கிரியேட் பண்ணுவோங்க. ஓகேவா? ஸோ நெட் கனை கிரியேட் பண்ணிட்டு உடனே அந்த 50வது லெவலில் ஒரு மேவிங்க பார்த்தோம்ல, ஸோ அதை போயிட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஐயோ எவனா மோசமானா இல்லாமல் இருக்கணும். சொல்லி வாய் முல்ல. ஓடு. கிரேட் எஸ்கேப். எப்படா ஓடுறது இப்போ? இவங்கிட்ட போய் மாட்டினா பாருங்க. போ போ. அவள்தான். ஓகே படுத்துட்டான். வேற ஏதாவது துரத்துதா? கழுத்துக்கு அடிக்கிறாங்க. இருங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்த போயிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பிடியிலே கிளம்பிடலாம். ஓ கரடி 15வது லெவல் மேவிங் வேஸ்ட். இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் போட்டு தள்ளுறோம். ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல் கிரீச்சரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா லோ லெவல் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறோம்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹை லெவலில் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட் கன் செஞ்சுருவோம். அதுக்கு முன்னாடி எட்டும் அந்த ரிசோர்ஸ்லாம் இதுக்குள்ளேயே போட்டு வச்சிரும். ஒரு கன் அப்புறம் எவ்வளோ மெட்டல் இருக்கு? 143. நம்ம போவை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுவோங்க. 400 கிட்ட இருக்கு எப்போதுமே. இதெல்லாம் வேற இருக்கா? நேச்சர் எசன்ஸ் இருந்தா நம்ம ட்ராங்க் ஏரோ கூட இன்னும் பவர்ஃபுல்லான டேங்க் ஏரோ செய்யலாம் போல. நேச்சர் எசன்ஸு. அப்போ நேச்சர் டைனோஸை கொல்லணும். சரி இருங்க ஃபர்ஸ்ட் ஒரு 30,000 மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இவன் இது வரைக்கும் காய்ச்ச போட்டானா போடலையா? ப்ரொடக்ஷனில் ஃபிண்ட் எசன்ஸ் தானே போட சொன்னோம். யார் எசன்ஸு? இன்னும் இவன் போடுற மாதிரி தெரியலையே. எங்கேயாச்சும் என்னோட கிறிஸ்டல் ஏதாவது விழுந்துச்சா? இது வரைக்கும் ஒன்று கூட விழல. ரைட் ஓகே வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேவிங்க பிடிக்க கிளம்பிடலாம். இவன் 25, இவன் வேணாம். இந்த சைடு ஒன்று 50வது லெவலில் ஒன்று பார்த்தோம்ல, அதுக்கே போகும். 145வது மேவிங் ஒன்று இருக்கு கைஸ். நம்ம ஃபயரை பிடிக்கலாமா நேச்சுரல் பிடிக்கலாமா? இந்த லெவலில் பார்த்தோன்னே எனக்கு இதை பிடிக்கணும்னு தான் தோணுது. ஆனால் பக்கத்தில் ஒரு அஜெண்டா வச்சிருக்கு. அதுவும் நேச்சுரல் டைப்பு. கிட்டத்தட்ட 140. 55. சரி ஃபர்ஸ்ட் எனக்கு இவனையே நான் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வேணா அந்த மேவிங்கே நான் பிடிச்சிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டேர் பேர் வேற சுத்துதே. தப்பி தவறி அவன் மேலே யாரா வச்சுன்னா வம்பா போடும். அவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு அவ்வளோதான் கதை. இன்ன வரைக்கும் அவன் என்னை பார்க்கல. நான் மாட்டிக்கோ. நெருப்பு லைட்டாக அவனை அட்டாக் பண்ணோன்னே எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பட் ஆனால் எனக்கு ஒன்றுமே அவளை ஹெல்த்தில் எதுவுமே குறையில. ஸ்டார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். அப்போ நேச்சுரல் டைனோஸ் ஏதாச்சும் கில் பண்ணி அதோட எசன்ஸ் எடுத்து நம்ம வேற ஒரு ட்ராங்க் ஏரோ செய்யணும்னு நினைக்கிறேன். நார்மலாக இன்கேம் டேங்க் ஏரோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டார்பர் ஏற்றலை. அதுவும் இந்த மாதிரி மேக்ஸ் லெவலில் நான் வெப்பன் அப்கிரேட் பண்ணி அடிக்கிறேன். அதுக்கே பாருங்க ரொம்ப பொறுமையாக தான் இது ஏறுது. ஓகே மேவிங்க அடிச்சு போட்டாச்சு. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும்
பிரைமேட் எடுத்துட்டு வரேன். இதில் ஃபுட்டு குறைக்கிறதுலாம் இருக்கு, பட் ஆனால் செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பிரைமேட் இதுக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்குமே. 5 பிரைமேட் இருக்கா? சரி, ரைட், ஓகே. சாடெல்லாம் செஞ்சுக்கலாங்க கையோட. நோடா சாப்பிடை டேமேஜ். சூப்பர் கேஸ், நம்ம ஒரு மேவிங்க பிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை ட்ராவலுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். இவனையும் பிடிச்சி வச்சுக்கலாம், பட் இவனுக்கு ரொம்ப அதிகமாக கேட்குது. அதுக்காக தான் பார்க்குறேன். ஏதாச்சும் ஒரு நேச்சர் டைப் டைனோஸை போட்டு தள்ளிட்டு அதுக்கிட்ட இருந்து எசன்ஸ் எடுப்புமா. லோ லெவலில் ஏதாச்சும் நேச்சர் டைப் டைனோஸ் இருக்குதான் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நேச்சர் டைப்பு லோ லெவலில் டிலப்போ லைட்னிங்கு. தோ இருக்காங்க, பட் ஆனால் அவன் லெவல் 85 இருக்கானே. அர்ஜென்ட் அவேஸ் 100வது லெவலா? வாய்ப்பில்லை. இது ஸ்டோனு. டூடு நேச்சர் டூடு போடு சாவு. வாடா 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 வாடா. ஐயோ, அவனை வேற சேர்த்து அடிச்சிட்டே. போடு, 2 அவுட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இவனுங்கள்ட்ட இருந்து ஆப்ரஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு எசன்ஸ் கிடைக்கும். ஓ சூப்பர், 13 நிறையவே கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு டூடு அடிச்சேன். எங்க அது? நார்மல் டூடு. துர்க். ஓகே, நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ எசன்ஸ் கிடைச்சிடுச்சு. நான் இவ்வளோ எசன்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவனும் நேச்சர் டைப் தான், இவனையும் போட்டுடலாம். சாவு சாவு. சூப்பரா டே மேவிங்கு. சூப்பர் கேஸ் இந்த மேவிங்கு. எனக்கு தெரிஞ்ச மேவிங் வந்து பாத்தீங்கன்னா நேச்சரோட பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபயர் டைப்ல, அதனால தான் பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குனுது எல்லாத்தையும். போட்டுத்தல், இவனையும் போட்டுத்தல். என்ன லைட்னிங்கா? எங்கடா போச்சது? துர்க். எசன்ஸ் தாறுமாறா கிடைக்குது. இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு ஊற்றணும். எசன்ஸ் பிடுங்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம். ஓகே, இவங்க அப்படியே ஸ்டாப்ல போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இப்போ எசன்ஸ் இருக்கு, அப்புறம் நார்கோட்டிக் ஏரோவும் இருக்கு. இதை ரெடி பண்ணலாம். அது பேர் என்ன சொல்றது? எவனா சண்டைக்கு போயிட்டாங்க. போச்சுரா 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 போச்சுரா. இதையே கொளுத்தி விட்டானா? நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு ஏற்படுத்தணும். சரி ரைட், ஓகே. இப்போதைக்கு இந்த இடத்துல நிறுத்தி வைப்போம், அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம். உடம்புல எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் இது பண்ணி வச்சுப்போம். ஓகே, அட்லீஸ்ட் இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மட்டும் செஞ்சுப்போம். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரியாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராங்க் ஏரோ தான், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு தெரியல. ஓகே, இப்போதைக்கு இது செஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த 10 ஏரோத்துக்கு இதுக்குள்ளே போட்டு
ஓகே, இந்த இடத்துல இன்னொரு ஒரு மேவிங் ஒன்று பார்த்தலாம், 145 லெவலு. அதை போய் நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம் guys. இங்கதான் எங்கேயோ பார்த்தேன். வீட்டை எடுத்துட்டு வந்திருக்கலாமோ? இதோ இருக்காங்க. இவனை பிடிப்போம். மாட்டிக்கோ. 3000 டார்பரு கொஞ்சம் கஷ்டம்தான். இல்ல கேஸ், இவனுக்கு நல்லா டார்பர் ஏறுது. ஓ சூப்பரு. அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கும் டேமேஜும் சர்ன்னு இறங்குது. ஒரு பக்கம் நான் டேமேஜையும் பார்க்கணும் போல. அவ்வளோதாங்க, கவுத்துக்கணும். இந்த பிரைமேட் சாப்பிடு. அவனுக்கு ஃபுட்டு எவ்வளோ வேகமாக குறையுது பாருங்களேன் இந்த டார்பர் யாரோ அடிச்ச பிறகு. ஓகே, டைம் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி பைப்பில் கவுத்துக்குச்சே. நேச்சர் அப்போனா அடிச்சு நொறுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம நேச்சர் டைனோ போட்டு தள்ளிட்டு அதுட்டு இருந்து எசன்ஸ் எடுக்கணும். போடா இக்லோடன் சாவுடா. சூப்பர் கைஸ். என்னடா பண்ற? நெருப்பு குழம்பு கக்கறானே. இது என்னது? இது அர்ஜென்டா வேஸ், ஃபயர் டைப் அர்ஜென்டா வேஸ். ஓகே, இதெல்லாம் போட்டு தரலங்க, ஸ்லோ லெவல் தான். சாவு. ஃபயர் எசன்ஸ் கொடு. இவன்ட்ட நான் எசன்ஸ் கொடுக்கவே இல்லை இவன். ஓ மை காட். ஹலோ சார். சாவுடா சாவுடா சாவுடா. அவ்வளவுதான் கேஸ். செத்துற போகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபயரை விட ஸ்டோன் கொஞ்சம் பவர்ஃபுல்லுன்னு தெரியுது. நம்ம டக்கு டக்குன்னு நம்மளோட மேவிங்க்கு அப்படியே போக ஆரம்பிச்சது பாருங்க. மற்றபடி எதுவும் தேவையில்லை. இதுகிட்ட இருந்து கொஞ்சம் எசன்ஸ் எடுத்துக்கலாம். நாராயணா அந்த மேவிங் செத்துருக்கும். நான் வேற பாலில் மட்டும் பிடிக்கல அப்படின்னா. இல்லை, ஹெல்த் கொடுக்குற போர்ஷன் இருக்கு, பட் ஆனால் அது நம்ம செய்யணும். ஓகே, 6000 ஹெல்த் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இவனுக்கு எங்கே போனால் இவனோட ஹெல்த் ரீஜென்ரேட் ஆகும்னு தெரியல எனக்கு. ஒருவேளை எரிமலை குழம்புல இவனை நிறுத்தி வைக்கணுமா? ஏன்னா வந்து வாட்டர் டைப் டைனோக்கு தண்ணியில் நின்னா அவனுக்கு ஹெல்த் ஏறிடும். பட் இவனுக்கு எப்படின்னு தெரியல. இதுரா இது. ஒருவேளை வெயிலில் நின்னா பவர் ஏறுமோ? அப்படி எதுவும் தெரியலையே. ரைட், ஓகே. சரி, மொத்தம் நம்ம 2 மேவிங்கை பிடிச்சிட்டோம். 2மே பார்த்தீங்கன்னா சூப்பரான மேவிங் தான். இவன் லெவலுக்காகவே ஒன்று பிடிச்சோம் கைஸ். மேவிங் சேடல் ஒன்று ரெடி பண்ணிவிடும். மற்றபடி எல்லாத்தையும் தூக்காது அதுக்கு இடத்துல போட்டுடலாம். இதுக்கு அனிமேஷன் ஆனால் சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. இப்படி எப்படி நவுறதுலாம் இல்லை கைஸ். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படின்னா, வெயிலில் நின்னாலே இதுக்கு வந்து இது ஏறுது பாருங்க, வேகமாக ஏறுது பாருங்க. ஓகே, நைஸ். இப்போ கொஞ்ச நேரம் இதை நிறுத்தி போட்டாலே போதும், இதுக்கும் பார்த்தீங்கன்னா லெவலப் ஆகிடும்ன்ட்டு. ஓகே, தீங்க அப்போ இவன் நேரத்துக்கு டெசர்ட்டில் தான் போடணும், நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்டல் மோடோட ஸ்மித்தி செய்யணும். ஆனால் இதுக்கு எசன்ஸ் நிறைய தேவைப்படுது. ஐ திங்க் நான் எல்லா எசன்ஸும் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்று செய்வோம். ஓகே, அப்புறம் ஸ்மித்தி ஒரு ஸ்மித்தியாக செய்வோம். எலமெண்ட் மோடோட ஸ்மித்தி இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. ஸ்மித்திலாம் இப்போ எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே. இடம் கொஞ்சம் இப்போ ஃபில்லாக ஆகிடுச்சு. இருங்க, இப்போ இந்த வீட்டில் வச்சிடலாம் எல்லாத்தையும். இவ்வளோ தூரம் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வருமானு தெரில. ஓ, நல்லா இருக்கே.
ஏய் இங்க பாருங்க என்னென்னமோ இருக்கு. ஆஹா. இதுல ஒரு ஆர்மர் ஒன்று இருக்கு, ட்ரை பண்ணி பாப்போமா இது. ஓகே, ஏர் ஃபைபரா? ஏர் ஃபைபர்னா என்னது? ஏர் ஃபைபர் என்னன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பிகேக்ஸ்லாம் இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போமா. இதெல்லாம் என்னென்ன கலெக்ட் பண்ணணும்னு தெரில. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஏதோ கன்னு மாதிரி இருக்கு. காடு இது ஒன்று செய்யுமா? நேச்சுரல் எசன்ஸ் தான் நம்மள்ட்ட நிறைய இருக்கு. டார்பர் ஏற்றுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் என்னன்னு தெரில. இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் இதெல்லாம் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாங்க. ஓகேவா? சரிங்க, இப்போ இது வந்துச்சுல, இதோட பவர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை எங்கே வைக்கிறது? இது எப்படி வச்சுருவோம்? மறுபடியும் ஆனால் உள்ள வந்துட்டானா? இல்லை நைஸு. இது ரிசோர்ஸ்க்கு ரெடி பண்ணுறதுன்னு நினைக்கிறேங்க. எசன்ஸ்லாம் போட்டால் நம்மளுக்கு வந்து ஜெம்லாம் இதிலே கிடைக்குது. ரைட்டு, பரவாயில்ல. ஏர் எசன்ஸ் அந்த எசன்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணோம்னா இதுலேயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்க, ஏர் ஃபைபர்னா இதுதான் நினைக்கிறேன். நார்மல் ஃபைபரையும் ஏர் எசன்ஸையும் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏர் ஃபைபர் கிடைக்கும். செய்வோம். ஒரு 10-20 போடுமா? என்கிட்ட அவ்வளோ எசன்ஸ் இருக்குமான்னு தெரில. இருக்கு. ஓகே, இப்போ ஏர் எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சா? இதை ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணுவோம். பிளேக் ஆர்மர் 150 கேஸ். இதோட இது என்ன அதே மாதிரி தான் இருக்கு. என்ன கேஸ், எந்த சேஞ்சஸ் இல்லை. பிளேக் ஆர்மர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. அடா போங்கடா, இதுக்காடா இவ்வளோ இது வேஸ்டா போச்சே. நான் இதுக்கு இப்போ ஏர் எசன்ஸ்ல பேண்ட் கூட செஞ்சுப்பேன். சரி ஓகே, ஃபைட் டைம்ல இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது நம்மளுக்கு எங்கேயும் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிளேக் ஆர்மரோட பேண்ட்டு, பூட்ஸ், க்ளவுஸ் கூட நல்லா தான் இருக்கும் போட்டா. டேமேஜ் பவர் மட்டும் அதிகங்க, மற்றபடி எதுவும் அந்த அளவுக்கு யூனிக்கா இல்லை. நைட்ல வெளிச்சமா இருக்குங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு ஹீட் சிம்பிளும் காட்டுது பாருங்க. ரைட், ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம், தூங்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தெல்லாம் வெப்பன்ஸ், இதோட பவர்ஸ்லாம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் என்ன தான் எப்படி தான் கலெக்ட் பண்ணுதுன்ட்டு. ஓகே, ஓ பரவாயில்ல கைஸ், ஏதோ க்ளோ ஆகிற மாதிரி இருக்கு. நிறைய கலெக்ட் பண்ணால் ஓகே. ஓ எசன்ஸ் கலெக்ட் பண்ணுது கைஸ், இங்கே பாருங்க. ஓடு வேற மாதிரி. இப்போ டைனோசிக்கல் எசன்ஸ் கலெக்ட் பண்ணுறதோட நம்ம இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி எசன்ஸ் கலெக்ட் பண்ணலாம் போல. ஓ நைஸ். 3 எசன்ஸ் கிடைக்குது. நேச்சரு, வாட்டரு, ஏர், இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியை கலெக்ட் பண்ணும் போது கிடைக்குது. அப்போனா இந்த பிக்காக்ஸில் அடித்தா லைட்னிங்கு, ஃபயரு, ஸ்டோனு. ஓகே, அப்போ எல்லாமே நம்ம இப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம் போல. இருங்க, அப்போ மரத்தை வெட்டினா என்ன எசன்ஸ் கிடைக்குதுன்னு செக் பண்ணுவோம். நேச்சரு, ஸ்டோனு, வாட்டரு. ஓகே சரி, எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ள வச்சுட்டு வந்துடுறேன். நல்லா லூட் கலெக்ட் பண்ணது தான். எல்லா எசன்ஸ் இதுக்குள்ள போடு. இவனை எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால இவனை தூக்கி பக்கத்துலேயே வச்சிடறேன். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிகேட்டரு ரெடி பண்ண முடியுமா? ஃபேப்ரிகேட்டர் ரெடி பண்ணால் அதை தனியாக ஒரு வீட்டில் தான் வைக்கணும் போல். இதே மாதிரி இன்னொரு வீடு செஞ்சு தான் வைக்கணும். எங்கே வைக்கிறது ஃபேப்ரிகேட்டரு? கரெக்டாக இப்போ இந்த இடத்துல நிற்கிது. இந்த இடத்துல இன்னொரு வீடு கட்டிடலாமா? ஓகே, அதுவும் நல்ல விஷயந்தான். இருங்க, அந்த வேலையை பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேப்ரிகேட்டர் வச்சுக்கலாங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் புல் பண்ணி எடுக்குமான்னு தான் தெரியல. அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சுன்னா ஸ்டோரேஜ் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கணும். ஓகே இருங்க, நான் ஃபேப்ரிகேட்டர் செஞ்சு வச்சிடறேன் உள்ள. ஃபேப்ரிகேட்டர் ஆயிலு, ஸ்பார்க் பவுடர் வேணுமா? ஸ்பார்க் பவுடர் இருக்கு, பட் ஆனால் ஆயில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ரைட், ஓகே, நான் கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆயில்
ஈட்டி நம்ம கைக்குள்ளேயே இருந்தா நல்ல விஷயம்தான். இப்போ எப்படி போயிட்டு ஆயில் எடுக்கலாம்? டெசர்ட்டுக்கு போயிடலாமா? டெசர்ட்ல ஆயில் எடுக்கிறதுக்கு அந்த இது மிஷின் தான் செய்யற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நம்ம தண்ணிக்குள்ள தான் போயிட்டு ஆயில் எடுக்கிறது இருக்கும். சரி ஓகே வாங்க ஆயில் எடுப்போம். நல்லா ஃபாஸ்டா பறக்குறாங்க கைஸ். இதை விட பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் டைப் மேவிங் இன்னும் ஃபாஸ்ட்டாக பறப்பான்னு நினைக்கிறேன். நான் எல்லா மேவிங்கும் பிடிச்சி செக் பண்ணி பார்க்கணும் எந்த மேவிங் சூப்பராக பறக்குறானு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் நிறையவே இருக்கு. நைஸ். அப்படியே சிலிக்கான் பேரல் எங்கேயாச்சும் இருக்குதான்னு செக் பண்ணோம். ஸோ நம்ம சிலிக்கான் பேரலும் இங்கே இருக்கு கேஸ். நிறைய கிடைக்குதே. இதுவே போதும் போல. ஓகே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆயில் இருக்கு. ஆனால் எனக்கு ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால நான் மேலே போயிடுறேன். ஓகே நைஸ். அப்படியே கொஞ்சம் சிலிக்கான் பரல மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கடையை காலி பண்றோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நிறையவே இருக்கு. இந்த இடத்துல எவனுமே கிடையாது. ப்ளீச்சோசரஸ் இந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ணணும்னு பார்த்தேன், எவனுமே இல்லை. ஏதாவது எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஜென்டலாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இன்னைக்கு எதுக்கு வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயில் நிறைய இருக்குது, சல்ஃபர் எடுத்தாச்சு, சிலிக்கன் பேரல் எடுத்தாச்சு. அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு ஓடிடலாங்க. சீக்கிரம்டா ஆக்சிஜன் தரப்போகுது. இது என்ன லைட்னிங்கா? இல்ல இல்ல இந்த இடத்துல இன்னொரு மேவிங் இருக்கு. ஏர் டைப் இதையும் சேர்த்து புஷ்டு போயிடுவோம். ஓ போடு. இந்த ஸ்பைக் இவ்வளவு வேகமா இது ஏத்துது. என்ன பிரச்சனைனா இந்த ஏரோவில் அடிக்கும்போது ஃபுட்டு குறைஞ்சுது. பட் ஆனால் இதில் அடிக்கும்போது ஃபுட்டு குறையில. இந்த ஸ்பைக் நல்லா டார்பர் ஏத்துது. ராப்டர் ஒருத்தன் இருக்கான் போட்டு. ராப்டர் கலர் பார்க்க செம்மையா இருக்கே. நேச்சர் டைப். ஓகே ராப்டரையும் தட்டி தூக்குறோம். மாட்டுக்கு உனக்கு போலா போட்டே பிடிச்சிருக்கலாம், தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டேன். செத்து போச்சு கைஸ். தவறு நடந்துருச்சு. ஓகே டைம் ஆயிட்டா. சரி ரைட் ஓகே இவன் இதுக்குள்ள போட்டுக்கலாம். இல்லை இவன்லேயே நம்ம பறந்து பார்க்கலாம் கைஸ், எப்படிதான் இருக்கான்னு பார்ப்போம். என்னோட சாடல் எடுத்துக்கலாம். என்னென்னமோ கிடைக்குது எனக்கு. சைடில் எதோ காட்டுது. இதுக்கு கொடுப்போம். அதே தான் நினைக்கிறேன். எல்லா மேவிங் ஒரே மாதிரி தாங்க பறகுது.
நான் என்ன நினச்சேன், இந்த ஏர் மேவிங்னால கொஞ்சம் நல்லா ஏர் பூஸ்டப் பண்ணி பறக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் கிடையாது. இந்த கண்டிஷனில் நேச்சர் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பறக்குது. ஏன்னா கொஞ்சம் அது லெவல் அதிகமாக பிடிச்சதுனால. ஓகே, நம்ம இன்னைக்கு பிடிச்ச அந்த 3 மேவிங்கையும் இறக்கி விட்டுருவோம். மேவிங் நம்பர் 1. ஏர் மேவிங். இன்னும் ஸ்டோன் டைப்பு, எலக்ட்ரிக் டைப்பு அந்த மாதிரி மேவிங்லாம் இருக்குது. அதையும் நம்ம பிடிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் பிடிச்சிடலாங்க ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஒரு மேவிங் மட்டும் சேடல் செஞ்சுக்கலாம். ஓகே, கேஸ்லின் ரெடி ஆகட்டும். ஓகே, கேஸ்லின் போட்டுனா கரெக்டாகிடும். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக இதுக்குள்ளே ஸ்டோரேஜ் இல்லை மற்ற எதாவது பொருள் வேணால் நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், எனக்கு இந்த சைடு வந்துன்னா இதுக்கு போனால் ஹீட் ஆகுது, இதுக்கு போனால் அந்த பபுள் சிம்பிள் மாதிரி வருது. இதெல்லாம் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு 3 டைப் ஆஃப் மேவிங் பிடிக்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம இடையில பார்த்தானா பிடிச்சிக்கலாங்க. ஓகேவா. சரி, ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.